விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, தாத்தா பாட்டிக்கிட்ட இந்த மாரி நான் வர முடியாது அப்படின்ற மாரி சொல்கிறாரு. அத கேட்டு தாத்தா பாட்டி அதிர்ச்சியோட ஏன்டா இவ்வளோ பண்ற அப்படின்றாங்க. இல்ல கொஞ்ச நாள் இவங்க கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப வந்து தனியா இருந்துட்டேன். இப்போ எனக்கு வந்து சொந்தங்கள் கிடைச்சிருக்கு. இவங்க கூட வாழலாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் தாத்தா நீங்களாவது புரிஞ்சுக்கங்க அப்படின்னோனே யோசிக்கிறாரு தாத்தா. ப்ளீஸ் தாத்தா அப்படின்றாரு. சரிடா நீ இப்படியே இருக்க முடியுமா காலம் ஃபுல்லா? இல்ல கொஞ்ச நாள் இருக்கேன். அப்புறமா பார்க்கலாம். மத்தபடி எனக்கு வேற ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. நீங்க 2 பேரும் வேணும்னு தான் நான் நினைக்கிறேன். என்னைக்குமே உங்க பேரன் தான் நானு அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டு பாட்டி வந்து அதெல்லாம் முடியாதுடா நீ வந்து தான் ஆகணுன்றாங்க. ப்ளீஸ் பாட்டி எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்றாங்க. சரிடா நீ வந்து குழந்தை பிறந்தோன்னே வந்துடுவேல்ல அப்படின்னோடனே பார்க்கலாம் பாட்டி அப்படின்றாங்க. என்னங்க இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னோடனே அதெல்லாம் பார்த்துக்கலாம் கல்யாணி அவன் இப்போ இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றான் இருந்துட்டு போகிறான் நம்ம பேரன் தானே எப்போ அது வந்துட்டு போகிறான் அப்படின்னு சொன்னோன்னே யோசிக்கிறாங்க கல்யாணி. இப்போ அவன் சந்தோஷம் தான் முக்கியம். கொஞ்ச நாள் அவனை ஃப்ரீயாக விடலாம் கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே வந்து எல்லாருமே வந்து விஜய் இங்கே தான் இருக்க போகிறான்னு கேட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. அவ்வளோ சொத்து சுகத்தை விட்டுட்டு விஜய் இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை சாரதா என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கு பார்த்து எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்க. அவருக்கு தேவையானதெல்லாம் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே வந்து குமரன் கிட்ட சொல்கிறாங்க. அதனால வந்து அங்கே வந்து என் புருஷனுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. தொடர்ந்து வந்து குமரனை வேலை வாங்குறது, குமரன் ஓடி ஓடி போய் வேலை செய்கிறதையும் பார்த்துக்காங்க. செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்ன நினச்சிட்ருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட சொல்கிறாங்க. குமரனும் வந்து சரின்னு கங்கா கிட்ட சொல்லிட்டு மறுபடியும் அதே வேலை செய்கிறாரு. அதனால் கங்கா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இந்த சூழ்நிலை விஜய் வந்து எல்லா இடத்துலையும் வேலை தேடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து அலையிறாரு. அப்போ வந்து இந்த மாதிரி நீ ஒரு கம்பெனி வச்சுருக்கடா எப்படா உனக்கு வேலை நாங்கள் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது நானாக உருவாக்கின கம்பெனியில் எங்கள் தாத்தா ஓடுதுடா. எங்கள் தாத்தாக்கு வந்து அந்த கம்பெனி பார்த்துருந்தார். முதல்ல எங்கள் அப்பா பார்த்துருந்தாரு. அது வழியாக வந்ததுடா. நானே ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன்டா. அதுக்கு சொந்தமாக தானே நீ ஏதாவது பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் வந்து ஒர்க் பண்ண முடியுமாடா? ஏற்கனவே உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம்டா. ஒன்று எப்படி நான் எங்கள் ஜாப்பில் எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. இந்த விஷயத்தை வந்து நம்ம காவேரி கிட்ட வந்து சொல்லிட்டு ரொம்ப புலம்புறாரு. அதை கேட்டுட்டு இங்கே பாருங்கள் நான் ஒன்று சொல்லட்டுமா விஜய் அப்படின்னு என்ன சொல்லுங்கள். உங்களுக்கு நிறைய படிப்பு இருக்குது. எல்லாமே உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் பற்றி எல்லாமே தெரியும். அதுக்காக நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அது கேட்டுட்டு நீ என்ன சொல்கிற காவேரி, நான் புதுசாக எப்படி ஸ்டார்ட் பண்ண முடியும்? என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லைல்ல. தாத்தா கிட்ட போய் கேட்டால் கொடுப்பாரு தான். ஆனால் எனக்கு வேணாம் காவேரி. ஏன்னா நான் எப்போ வந்து எல்லாமே வேணான்னு தூக்கி போட்டணும் அதோட விட்டுணும் மறுபடியும் போய் அங்கே நிற்கிறதுக்கோ இல்லை அவங்ககிட்ட பணம் கேட்டு நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கோ நான் விரும்பல காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்டு நீங்கள் பாருங்கள் உங்களை யார் அங்கே போய் கேட்க சொன்னது? நீங்கள் கவலைப்படவே வேண்டியதில்லை. நம்ம வந்து பேங்க் மேனேஜருக்கெல்லாம் போய் பார்ப்போம். நிறைய பேங்க்கில் லோன் தராங்கங்க. முதல்ல சின்னதாக ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன காவேரி சொல்கிற? ஆமாங்க உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு எல்லாமே வருங்க. உங்களால் செய்ய முடியுங்க அப்படின்றாங்க. என் பொண்டாட்டி சொல்லிட்டா கண்டிப்பாக என்னால் செய்ய முடியும். அப்போது காவேரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று ஆரம்பிச்சிடறேன் அப்படின்னு என்னது காவேரி கன்ஸ்ட்ரக்ஷனா? என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னா ஆமாம் உன்னோட பேரில் தான் ஆரம்பிப்பேன். எது ஆரம்பித்தாலும் சரி அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு ஏங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. உங்கள் பேர்லேயே விஜய் இருக்கட்டும். அதெல்லாம் தெரியாது. நான் எது ஆரம்பித்தாலும் என் பொண்டாட்டி பேர் தான். என்ன சொன்னாங்க, சொத்தெல்லாம் நான் அழிச்சிடுவேன், என் பொண்டாட்டி கூட இருந்தால் எல்லாமே நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு தானே சொன்னாங்க. இப்போது என் பொண்டாட்டி கூட வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டி பேர்லேயே வந்து நான் சூப்பராக வந்து முன்னேறி காட்டுறேன். எங்கள் பாட்டி வந்து அப்படி நினச்சாங்கல்ல, எங்கள் சித்தி அப்படி நினச்சாங்கல்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் முட்டுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த விஷயத்த நான் செய்ய போகிறேன் காவேரின்னு. சரிங்க அப்படின்னாங்க. ஆனால் அது வரைக்கும் வந்து நான் சும்மா இருக்க மாட்டேன் காவேரி. சின்ன சின்ன வேலைக்கு நான் போயிட்டு தான் இருப்பேன். ஏதாவது ஒன்று நான் பண்ணி தான் தீருவேன். வேணா நான் அப்போலாம் வந்து பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாமல் நம்ம 2 பேர் சேர்ந்து அப்படின்னோடனே இதுவும் நல்ல ஐடியா தான். ஆனால் வேணாங்க. ஏன்னா வந்து பாட்டியும் தாத்தாவும் இதெல்லாம் தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் காவேரி. இதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன். அத்தைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ண போகிறேன். அதே மாதிரி என்னோடய பிஸ்னஸ் தொடங்குவான வேலையை செய்ய போகிறேன்னு காவேரி சந்தோஷப்பட்டு கிஸ் பண்ணுறாங்க.